உலகில் உள்ள அனைத்து முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் காணப்படக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு அங்கீகாரம் காணப்படுகிறது. அந்த வகையில் ஆண் இனப்பெருக்க தொகுதியின் செயற்பாடுகள் பற்றியும் தவறான நம்பிக்கைகள் காணப்படுகின்றன. தூக்கத்திலிருந்து விழித்தெழும் போது வெள்ளை திரவம் ஒன்று என்னுடைய ஆடையில் படிந்திருந்தது. அப்படி நடந்தால் உடல் பலவீனமடைந்து விடுகிறது என நான் கேட்டிருக்கின்றேன். அது உண்மையா என சிலர் கேட்பதுண்டு. அந்த வெள்ளை நிற சுரப்பு நீர்தான் விந்தணுக்களை கொண்ட விந்து திரவம். பருவ வயதை அடைவருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு தூக்கத்தில் விந்து திரவமாக வெளிப்படுவது இயல்பானதே. அதற்கு இந்திரிய கனவு என குறிப்பிடுவர். அதனால் உடல் பலவீனமடைவதாக கருதுவது தவறான நம்பிக்கையாகும். ஆணுறுப்பு தடவும் போது எனக்குள் ஒருவித உணர்ச்சி மேலெழும்புகிறது. நான் அதனால் உத்வேகம் அடைகிறேன். அப்படி செய்தால் நான் வளர்ந்தவனாகியதும் எனக்கு குழந்தை பேறு இல்லாமல் போகுமாம். இப்படி தவறான நம்பிக்கைகளும் உள்ளன. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் தமது பாலுறுப்பை தொடும் போது ஏற்படக்கூடிய கிளர்ச்சி இயல்பானது. அப்படி ஏற்படக்கூடிய கிளர்ச்சிக்கு சுய இன்பம் என்று கூறுவதுண்டு. ஆண் பிள்ளைகள் சுய இன்பம் கண்டால் அவர்களுக்கு விந்து வெளிப்படுவது இயல்பானது. தமது கற்றல் செயற்பாடுகள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளுக்கு பாதகம் ஏற்படும் வகையில் சுய இன்பம் காண்பதற்கான எண்ணம் வருவதாக இருந்தால் உதவியை நாடுங்கள். யோவன் பியேசுவுக்கு அழையுங்கள். 071 44 32 361